உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த நான் இன்னொரு தடவை சொல்றேன், கேளுங்க. இந்த உலகம் எப்பயுமே வசந்த காலத்தாலேயும் வானவில்லாலேயும் நிறைஞ்சிருக்காது. நீங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் போதும், உங்க 2 முட்டையும் உடைச்சி வீல் சேர்ல உட்கார வச்சிரும். இங்க நீங்க எவ்வளவு வேகமா எவ்வளவு பலத்தோட திருப்பி அடிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. எவ்வளவு அடி விழுந்தாலும் அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சரியான நேரத்துல உங்களால திருப்பி அடிக்க முடியும்னா அப்ப பாப்பீங்க வெற்றினா என்னன்னு. வலி அப்படிங்கிறது நிலையான விஷயம் கிடையாது. அது ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், ஏன் வருஷம் வரைக்கும் கூட இருக்கும். ஆனா அந்த வலிகளை எல்லாம் தாண்டி நீங்க அடையிறீங்க பாத்தீங்களா, உங்களுடைய வெற்றி. அது சொல்லும் உங்களுடைய வாழ்க்கையோடைய வரலாறு. தோல்விக்கும் வெற்றிக்கும் இருக்கிற விளிம்பு ரொம்ப ரொம்ப சின்னது. எவ்வளவு சின்னதுன்னா, நீங்க ஒரு நொடி முன்னாடியும் போகக்கூடாது, ஒரு நொடிக்கு அப்புறமும் போகக்கூடாது, ஒரு அடி சேர்த்து வைக்கக்கூடாது, ஒரு அடி குறைவாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு உங்க மனசு நிலையா இருக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க அமைதியா இருக்கணும். எவ்வளவு அமைதினா, ஆர்ப்பரிக்கிற புயலுக்கு நடுவுல அமைதியான கடலை போல. அந்த அளவுக்கு அமைதியா உங்களால இருக்க முடியுமா? உங்களால முடியாதுன்னு யாரையும் சொல்ல விடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கா, அதை நீங்க தான் காப்பாற்றணும். மற்றவங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னா அவங்க உங்களாலையும் அது முடியாதுன்னு உங்களை நம்ப வைக்க பார்ப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் அதை தேடி கண்டுபிடிச்சு பாதுகாக்கணும். முதல்ல முடிவு எடுக்க பயப்படுறத நிறுத்துங்க. ஒரு மனுஷனால எல்லா தடவையும் ஜெயிக்க முடியாது. சில சமயம் கண்டிப்பா தோல்வியை தழுவிதான் ஆகணும். அதான் சொல்லுவாங்களே, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம்னு. அது மாதிரி ஒரு முடிவை எடுத்தா அதனுடைய விளைவு எப்படி இருந்தாலும் பயப்படாம தீர்க்கமா இருக்க கத்துக்குங்க. ஒரு செயலோடைய முடிவு எப்பயும் ஒரே மாதிரியே இருக்கிறது கிடையாது. அது அதை செயல்படுத்துற மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். இங்க நிறைய பேருக்கு வெற்றியின் மேல பேராசை இருக்கு. ஆனா அதுக்காக அவங்க போராட தயாரா இல்ல. அதுக்காக எதையுமே இழக்க தயாரா இல்ல. யாராவது அந்த வெற்றியை தூக்கிட்டு வந்து தன்னோட மடியில போட்டா கூட சந்தோஷம் தான். அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்கன்னா முதல்ல அந்த கனவுல இருந்து வெளியே வாங்க. ஏன்னா நீங்க அசந்த நேரத்துல உங்க இடத்தை தட்டி தூக்கிட்டு போக லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கம் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், கேளிக்கை குத்தாட்டம்னு எதுவுமே வேண்டாம். உங்களுடைய இடம் மட்டும் தான் வேணும். அதனால இங்க உங்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு, நல்லா தூங்கி வலிஞ்சு எந்திரிச்சு இந்த வாழ்க்கை உங்களை தூக்கி தூரமா போட்டதுக்கு அப்புறம் நான் தோத்துட்டேன், என்னுடைய வாழ்க்கையே சரியில்லை, எனக்கு எல்லாமே தப்பா நடக்குதுன்னு சப்ப கட்டு கட்டுறது. இன்னொன்னு, இருண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையை தூக்கிக்கிட்டு வெளிச்சத்தை பார்த்து ஓடுறது. முதல்ல ஒரு முடிவு எடுங்க. நீங்க யாரா ஆக போறீங்க, எப்ப ஆக போறீங்க, எப்படி ஆக போறீங்கன்னு. முதல் 2 முடிவும் ஈஸி தான். ஆனா அந்த 3வது இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்படி ஆக போறீங்க அப்படிங்கிற விஷயம் தான் செயல். அந்த செயல் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்குது. இங்க நிறைய பேரு சாதாரண வாழ்க்கையில முடங்கி கிடக்க காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எதையுமே கஷ்டப்பட்டு பண்ண விருப்பம் இல்லை. ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருவாங்க. புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே டயர்ட் ஆகி மூடி வச்சிருவாங்க. அவங்களுக்கு கணக்கு போட வராது. ஏன்னா அதுக்கு முதல்ல கணக்கு பாடம் படிக்கணும்ல, சரியா எழுத வராது. அதுக்கு முன்ன பின்ன எழுதி பார்த்திருக்கணும்ல. அவங்களுக்கு தான் எதையுமே முழுசா பண்ண வராது. திறமைங்கிறது எல்லாருக்குமே பிறக்கும் போதே இருக்கிறது கிடையாது. அதுக்காக மணிக்கணக்கா போராடணும். உங்க ரத்தம் சூடேறி வியர்வை வெளியே வர்ற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவு முயற்சி பண்ணி பக்காவா உங்க திறமையை வளர்த்துட்டாலும் அந்த திறமையை வச்சு நிச்சயமா வெற்றியை அடைய முடியுமான்னா அதுதான் கிடையாது. அந்த திறமை உங்களுக்கு ஒரு ஆயுதம், அவ்வளவுதான். அந்த திறமையை வச்சு நீங்க எப்படி போராடுறீங்க அப்படிங்கறதுலதான் விஷயமே இருக்கு. என்ன ஆனாலும் பின்வாங்காதீங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்க கைகள் வியர்க்கும், கால்கள் நடுங்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு உங்க மனசு கடந்து கெஞ்சும். உங்களால முடியாதுன்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. கோழைங்க தான் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து விட்டு கொடுப்பாங்க. அது நீங்க இல்ல. எதுவா இருந்தாலும் தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துல வந்து நிப்பீங்க. அதுதான் நீங்க உங்களுக்காக நிர்ணயிச்ச எல்லை. அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ரத்தம், சதை, உடல்நை எல்லாமே சொல்லும் இதோட நிறுத்திக்கலான்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பசி அடங்கினதுக்கு அப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு மண்ணுக்கு சமம். அதனால அந்த பசி அடங்காம பார்த்துக்குங்க.